அண்ணா இல்லைண்ணே கட்சியில் எல்லாரும் அதிமுகவோட போகிறத விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை ஸ்டாலினிடம் கொடுக்க முயற்சிகள் நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் விஜயை ஒரு மிகப்பெரிய சக்தி, அவர் அழிக்கவே முடியாது, இவர் அழிக்கணும்னா ஆப்போசிட்ல ரெண்டு கட்சி ஒன்னா சேர்ந்து நிற்க வேண்டிய ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறதுக்காக நடந்துச்சாங்கிறத எனக்கு சந்தேகமா இருக்கு. விஜய் ஒரு மோசமான ஃபேக்டர்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அழிக்க முடியாத ஃபேக்டர்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு கட்சியும் சேர்ந்து நின்று ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்றதுல எந்த தவறுமே கிடையாது. திருமானன் நேத்தை கொடுத்த பேட்டியில ஒரு உரையாடல் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அந்த உரையாடல் உண்மையிலேயே இருந்துச்சு, இல்லாமலாம் இருக்காது, அப்படி இருக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டின் முதல் தலித் தலைவருக்கு ஒரு மிக முக்கியமான துறை கொடுத்திருக்கு அப்படின்னு போடுறாங்க. கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகும்போது நீங்கள் யாருமே கொண்டாடவில்லை, ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகும்போது நீங்கள் எல்லாரும் கொண்டாடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு திமுகவின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது. அதை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்கள். தமிழ் ஓர்மை இருக்கு பாத்தீங்களா, இதை சிதைக்கிற வேலையை விஜய் ஆதவர்ஜனா தன்னுடைய அற்ப அரசியலுக்காக செய்யறாங்க. இது வேதனையான விஷயம். தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவங்க 6 மினிஸ்டர் போஸ்ட் கேட்டிருக்காங்க, 10 வாரியம் கேட்டிருக்காங்க. அந்த 6ல பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் இருக்கு. அந்த 9 பேரும் எடுத்து பாருங்க. வேலுமணியிலிருந்து ரங்கமணி தங்கமணி வரைக்கும் எல்லா மணியும் எல்லாம் ஊழல் மணி தான். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் சத்யராஜ் நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் தேர்தல் களம் என்பது பல களங்களை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். குறிப்பாக இன்றைக்கு அண்ணன் திருமா அவர்கள் நேற்று பேசுகிற பொழுது திமுக அதிமுக கூட்டணியை நான் விரும்பலை, இது களத்திற்கு உதவாது, பயன்படாது அப்படின்ற துணியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அதில் நான் விரும்பலை, நான் வேண்டாம்னு சொன்னேன், அதிமுக கூட்டணி அமைத்தால் அது சூனியம் ஆகிடும் அப்படின்றத நான் பதிவு பண்ணேன் அப்படின்னு நேற்று பேசியிருக்கிறார். இன்றைக்கி காலையில் அப்படி ஒன்று நடக்கலை, அது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல பேசப்பட்டது, அது உறுதியாக நான் எங்கேயுமே நான் பதிவு பண்ணலை அப்படின்றாரு. காலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த ஒரு இரவுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? இந்த பேச்சுவார்த்தை துவங்கும் போதே இப்போ நேற்று அண்ணன் திருமா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்தால் திமுகவே அழிவுக்கு போகிற அளவுக்கான சிக்கல்கள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற வார்த்தையும் இடையில ஒரு தடவை பயன்படுத்தினார். திமுகவுக்கே ஒரு பெரிய பேக் ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ திமுகவுக்கு பேக் ஃபயராக இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டாலின் செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த டிஸ்கஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிமுக திமுக அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸை யார் முதல்ல துவங்கினாங்க? ஊடகங்களுக்கு இப்போ திரும்ப போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கல, முதல்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஊடகங்களையும் செய்தி வருது, நேஷனல் ஊடகத்தில் எல்லாத்தையும் செய்தி வருது. அதுதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் கூடிய விஷயத்தை முதல்ல நேஷனல் மீடியா தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்தியா டுடேலேருந்து என்டிடிவிலேருந்து எல்லாருமே இதை லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப 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 பயங்கர லைவ் போடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஹிந்துவில் மிஸ்டர் கோலப்பன் ஒரு கட்டுரை எழுதுகிறார். எல்லாமே நடக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டியினுடைய தலைவராக ஸ்டாலின் இந்த முடிவை 100% எடுத்திருக்க மாட்டார். ஆனால் பார்ட்டிக்கு உள்ளே இருந்து ஒரு நிர்பந்தம் வந்திருக்கலாம். விவாதம் நடந்திருக்கு, கட்டாயம் விவாதம். நான் என்ன கேட்குறேன், விவாதமா அழுத்தமா? அது ஒரு விதமான அழுத்தம் தான். எப்படின்னா, இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம திமுக ஜெயிக்க போகுது, ஸ்வைப் பண்ண போகுது, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறது மனநிலையில் இருந்திருப்பாங்க. அதிமுக எதிர்கட்சியாக வரும், விஜய் ஜெயிக்க மாட்டார், விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்காது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சது. தமிழ்நாட்டில் 90% பேர் அப்படி தான் நினச்சாங்க. இன்னும் இன்க்ளூடிங் விஜயும் அப்படி தான் நினச்சார். விஜயும் எல்லாருமே தாவேக்காவே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஜோசியரை தவிர்த்து மீது எல்லாரும் அப்படி நினச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க. இப்போ அவங்க ஜெயித்த உடனேயே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏற்படுது. இது திமுகவுக்கு ஏற்படுது, அதிமுகவுக்கு ஏற்படுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுது. இங்கே மொத்தமாக உரையாடல் அப்படிங்கிறது 3 விதமாக நடந்துச்சு. ஒன்று மக்கள், 2வது கட்சிக்காரர்கள், 3வது அறிவுஜீவிகள். அதாவது கட்சிக்குள்ளே இருக்க அறிவுஜீவிகளும் சரி, வெளியே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் சரி, 3 பேரும் வேறு வேறு மாதிரி சிந்திச்சாங்க. அந்த எமோஷனை ஒரு 2 நாள் நம்ம பார்க்கும்போது மக்கள் விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும்னு ஒரு பெரிய லேயர் நினைக்குது. இன்னொரு லேயர் ஷாக்கள் இருக்குது, அவ்வளோதான். திமுகவும் அதிமுகவும் ஒன்றாகிறது தவறு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்குது. மக்கள் இது எப்படி இவங்க 2 ஒன்றா சேருவாங்க, இது நார்மலான விஷயம் கிடையாதுல்ல, இவங்க 2 ஒன்றா சேர்றது. ஒரு 50 ஆண்டுகளாக வேறு கட்சியாக சண்டை போட்டிருந்த கட்சிகள் திடீர்னு ஒன்றா சேர்றதை மக்கள் தரப்பிலிருந்து ஒரு பெரிய ஏற்பு இல்லாமல் இருந்துச்சு. கட்சி கேடட்ஸ், 2 கட்சி கேடட்ஸும் நான் 2 சேரணும்னு எல்லாம் விருப்பப்படுறான். நானே பர்சனலாக
இப்போ எங்கள் ஊரில் அதிமுக இருக்காங்க, எங்கள் ஊரில் திமுக இருக்காங்க, யார் இருப்பாங்க? என் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க எல்லாருமே. எல்லா சொந்தக்காரங்களும் ஒரு கட்சியில் இருக்க போகிறாங்க. நான் 2 பேர்த்துக்குமே ஃபோன் பண்ணி கேட்டால் 2 இணைஞ்சா நல்லது அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பில். ஏன்னா யாராக இருப்பாங்க? மாமன் மச்சனா இருப்பான், இவன் அதிமுக இருப்பான், அவன் திமுக இருப்பான். இது இயல்பாக 90% இப்படி தான் இருக்கும். இந்த கட்சி கேரட்ஸுக்கு உள்ள நாம் ஒன்றா சேர்ந்து நின்றணும். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து எலிமினேட்டே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை மனசுக்குள்ளே வந்துருச்சு எல்லாத்துக்கும். விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தப்பு. விஜய் ஜெயிச்ச உடனே ஓவர் எஸ்டிமேஷனுக்கு போனது இருக்குது பார்த்தீங்களாண்ணே, பயங்கர ஓவர் எஸ்டிமேஷன். விஜயை வீழ்த்தவே முடியாதுங்கிற ஓவர் எஸ்டிமேஷன். அந்த ஓவர் எஸ்டிமேஷனில் வந்து ஒரு ஷாக்கில் வந்து கட்சி கேரட்ஸ் வேறு மாதிரி சிந்திக்கிறாங்க. கட்சி கேரட்ஸ் வேறு மாதிரி சிந்திக்கும் போது அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது சாத்தியமா, இது சாத்தியம் இல்லையா, இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும், பலன் கொடுக்காது, கட்சியை காப்பாற்ற முடியுமா முடியாதா, இது மாதிரியான டிஸ்கஷன்ஸ்குள்ள தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சமூகத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பக்கம் கட்சி இன்டெலெக்சுவல்ஸ் கட்சியை பற்றி சிந்திக்கிறாங்க, பொது பத்திரிகையாளர்கள் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கல. எல்லாருமே ஒரு ஜாமாய் நின்னப்போ கட்சி கேடட்ஸினுடைய வார்த்தைகளை கட்சி தலைமை, எல்லா மாவட்ட செயலாளரும் சரி, மந்திரியாக இருந்தவங்களும் சரி, எல்லாருமே ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்கல்ல ஸ்டாலினுக்கு. அண்ணே இல்லைண்ணே, கட்சியில் எல்லாரும் அதிமுகவோட போகிறத விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை ஸ்டாலினிடம் கொடுக்க முயற்சிகள் நடந்திருக்கிறது. இப்போ திருமாவோட பேசுனது யாரு? திருமாவோட ஸ்டாலின் நேரடியாக பேசினாரா? இது வரைக்கும் திருமா அதை வந்து சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையுமே சொல்லல. ஆனால் அவரோட பேசியிருக்கிறாங்க. அவங்களோட பேசுனது கட்டாயம் கட்சியில் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தை சார்ந்த ஆட்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் எடப்பாடியோட ஸ்டாலின் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரா, நம்ம ஒன்றா சேர்ந்து? அப்படியெல்லாம் இல்லை. இந்த கட்சி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவிலிருந்து இங்கே வந்திருப்பார். அவருக்கு அதிமுககாரங்களும் நல்லா தெரியும், எப்போ ஒன்றா சேர்ந்து நிற்க வாய்ப்பு இருக்கா, அப்படி போகலாமா அப்படிங்கிறது 2 பக்கம் இருந்து டிஸ்கஷன் இவங்களுக்குள்ளே நடந்திருக்கும். 2வது, இந்த பத்திரிகை செய்தியில் ஒரு பெரிய பரபரப்பான பேசுபொருளாக மாற்றி பார்த்தீங்களா, இதுதான் கேரட்ஸுக்குள்ள ஒரு மன உளவியல் உருவாக்குச்சு. பரவாயில்லையே, இப்படி ஒரு ஐடியா வேறு இருக்கா அப்படிங்கிறத கிரவுண்டு வரைக்கும் அவங்க சிந்திக்க ஆரம்பித்த இடம் எங்கன்னா பத்திரிகையில் செய்தி வந்ததுக்கு பிறகுதான். எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கே பர்சனலாக கால் வந்துச்சு, என்ன சென்னையில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, 2 கட்சியும் ஒன்றா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமே, நல்ல விஷயம் தானே. அப்படி அப்போ என்னன்னா, ஊடகத்தினூடாக ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டது. அதை கட்டமைச்சது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எதனால கட்டமைக்கப்பட்டது? ஏதோ ஒரு வகையில் வந்து விஜயை ஒரு மிகப்பெரிய சக்தி, அவர் அழிக்கவே முடியாது, இவர் அழிக்கணும்னா ஆப்போசிட்டில் 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்து நிற்க தவிர வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறதுக்காக நடந்துச்சாங்கிறத எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ பெருசாக ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணாங்க. சரி, பயங்கரமான ஓவர் எஸ்டிமேஷன் நடந்துச்சு அந்த 2 நாள்லையுமே, அதை நானே பார்த்தேன். ஸோ அப்போ இங்கே சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு நாம் அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி நிற்போம், எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகட்டும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. அவர் எந்த முடிவுமே எடுக்காமல் ஒரு நாள் 2 நாள் களத்தில் என்ன ஃபீட்பேக் வருதுன்னு உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு இருந்திருக்கலாம். களத்தில் 2 கட்சிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அந்த மினிஸ்டர் அவங்களுக்கு ஃபோன் போட்டிருப்பாங்க, இந்த மினிஸ்டர் அண்ணே நம்ம சேர்ந்து நின்றுக்கலாமண்ணே அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். இது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இறுதியாக கட்சி என்ன முடிவு எடுக்குது? நீங்கள் வந்து கட்சி ஒரு கிரைசிஸில் கட்சி எப்படி வேணாலும் சொல்ல அமைக்கலாம். ஒரு கிரைசிஸில் கட்சி எப்படி வேணாலும் விஜயை எதிரியாக கட்டமைத்து எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். புலிகள் ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டிருந்தக்கூடிய காலகட்டத்தில் இந்திய ராணுவம் வந்து இலங்கைக்கு போகிறப்ப புலிகள் ஜேவிபியோடு சேர்ந்து நின்று இந்திய ராணுவத்தை எதிர்த்தாங்க. நாள் எதிரி தான் எந்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய யுத்தத்தை துவங்கிய பிரபாகரன் ஜேவிபியிடமிருந்து கைகோர்த்து நின்று இந்திய ராணுவத்தை அடித்தாங்க. ஏன்னா அது இமீடியட்டாக இப்போ இருக்கக்கூடிய அழிவு சக்தி அப்படிங்கிறதுனால இந்திய ராணுவத்தை அடித்தாங்க. நீங்கள் இது ரொம்ப முக்கியமானது. கம்யூனிஸ்டுகளும் யார், ஸ்டாலினும் சர்ச்சிலும் ஒன்றாக சேர்ந்து நின்று ஹிட்லரை அடித்தாங்க. இது வேற சித்தாந்தம், அது வேற சித்தாந்தம், 2 பேரும் ஒரு ஃபாசிஸ்ட் அடித்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இயல்பாக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் கிடையாது. இப்போ வந்து விஜய் ஒரு மோசமான ஃபேக்டர்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அழிக்க முடியாத ஃபேக்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா 2 கட்சியும் சேர்ந்து நின்று ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணுறதுல எந்த தவறுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் அப்படி தான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தான் ஒரு கட்சி தலைவர் யோசிப்பார். இது வந்து மக்களிடம் லாங் டேர்மாக என்ன பலனை கொடுக்கும், பலனை கொடுக்காது, நம்ம கட்சி நிற்குமா நிற்காதா, கேரட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, எதிர்காலத்தில் அந்த கட்சி இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க. அப்படி தான் ஸ்டாலின் யோசிச்சிருக்கிறாரு. அதனால தான் விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து அதிமுகவோட நிலைப்பாடு, அதிமுகவும் ஃப்ராங்காக கேட்டிருக்காங்க. இதில் வந்து திமுகவை விட யாருக்கு கிரைசிஸ்? திமுகவினுடைய தலைவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், 6 மாதம் வந்து டைம் கொடுப்போம், அவங்க எதிர்கட்சியை உட்காரட்டு, நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்த நரேஷன்ஸ் போயிருக்கு. அப்போ ஸ்டாலின் ஒரு விஷயத்தில் இந்த டே 1லயே தெளிவாக இருக்கிறாரு. அப்போசிஷன் அப்படிங்கிறதுல
அது இன்னுமே அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தானே. அவங்கள ஒன்றும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து திமுக எலிமினேட் எல்லாம் பண்ண முடியல. அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப தைரியமா உட்காந்து ஃபைட் பண்ண போறாங்க. இதுல சீன்லயே இல்லாம போனது அதிமுக தான். அவங்கள தான் கொண்டு போய் 3ஆவதா போட்டுட்டாங்க. அதிமுகவினால எந்திரிச்சே வர முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்துருச்சு. அதனால இந்த டயலாக அதிமுக தான் அதிகமாக தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக, தாங்கிட்ட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை, எக்ஸ் மினிஸ்டர்ஸை பாதுகாத்துக்கிறதுக்காக, மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க தான் இந்த வேலையை அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் உறுதியாக தான் நின்னாருன்னு நான் பார்க்குறேன். அவர் இந்த டயலாகை லிசன் பண்ணியிருப்பார். இப்படி ஒரு டயலாக் நடக்குது அப்படின்னு திரு அண்ணன் திருமாவட்ட கூட சொல்லியிருக்கலாம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, கட்சிக்காரங்களாம் இப்படி பேசுகிறாங்க, அதிமுக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டானே அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருப்பார். இது இயல்பாக நடந்திருக்கும். நீங்கள் இயல்பாக நடக்கிற உரையாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு அஃபீஷியல் உரையாடலை மாற்றுறது வந்து ரொம்ப ஆபத்தானது. இப்போ வந்து 24 மணி நேரம் திருமா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அஃபீஷியல் நியூஸாகவே பார்த்துட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கட்சிக்காரங்க கேட்குறாங்க, மாவட்ட செயலாளர் கேட்குறாரு, மினிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதிமுகலேருந்து இப்படி ப்ரொபோசல் வைக்கிறாங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே இது தப்பாக போயிடும், திமுகவுக்கே ஆபத்தாக போயிடுமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஓகே ரைட்டு, திரும்ப அப்படி ஃபீல் பண்ணுறாரு, கம்யூனிஸ்ட்களும் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் இருக்கும், அப்போ வேண்டாம், இது எதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். கட்சியில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க அந்த ஃபீல் பண்ணாங்க தான், அதை அவர் வந்து ஏற்றுக்கலாம். அது வந்து 100% உண்மை. ரெண்டாவது, திருமாவர்களும் சொல்லும்போதும் ஜென்ரலாக ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸில் நடக்கக்கூடிய காசிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களுக்கு ஃபோன் போடுவாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ஃபோன் போடுவாங்க, இதெல்லாம் இப்போ எனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணுறான். நான் யார், சாதாரண ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு சேனல் வச்சுருக்கிறேன். எனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணி அண்ணா என்ன நடக்குது, இப்படி போகுமா அப்படி போகுமா, இது பண்ணால் சரியாகுமா, நமக்கே இப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைமை, கேடட்ஸு, மினிஸ்டர்ஸு, அவ்வளோ பெரிய அசட்ஸு, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ளே நடந்த மியூச்சுவலான உரையாடல்கள் எல்லாமே ஏதோ அஃபீஷியலாக முடிவு பண்ணி விஜயை வீழ்த்துறதுக்காக ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சதித்திட்டமெல்லாம் தேவையே கிடையாது. இதில் இன்னொரு நரேஷன்ஸ் சில பேர் என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக கூட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், அதிமுக பாஜகவை விட்டு வெளியே வந்து தனியாக நின்றுது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் இப்படி ஒரு கிரைசிஸில் ஒரு பிரசிடென்ஷியல் ரூல் வரக்கூடாது, விஜய் வந்து சரியான ஃபேக்டரி இல்லைன்னு திமுக ஃபீல் பண்ணிச்சு. யார் எதிரின்னு அவங்க ஃபீல் பண்ணலாம், அதை நீங்கள் நானும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பொது எதிரி பாஜக தானே, பாஜக வீழ்த்துறதுக்கு யார் கூட வேணாலும் கை கோர்த்து நிற்கலாங்கிறது தப்பு கிடையாது. எனக்கு என்ன வருத்தமான விஷயம் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்தா இவ்வளோ பெரிய கிரைசிஸ்னு பேசுகிறாங்க. ஆனால் தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றா சேர்றது ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அது காலத்தின் தேவை. ஆட்சி அமைக்கணும், தம்பி 108 கையில் வச்சிருக்காரு, ஆட்சி அமைக்கணும், புதுசாக வந்திருக்காரு, இருக்கட்டுமே அப்படின்றாங்க. என்ன சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்தாரு? தூய சக்தி தீய சக்தி சொன்னாரு, ஊழல் சக்தி. நீங்க அதிமுக இன்னைக்கு பட்டியல் இருக்கக்கூடிய அவங்க 6 மினிஸ்டர் போஸ்ட் கேட்டிருக்காங்க, 10 வாரியம் கேட்டிருக்காங்க. அந்த 6 பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் இருக்கு. அந்த 9 பேரும் எடுத்து பாருங்க, வேலுமணியிலிருந்து ரங்கமணி தங்கமணி வரைக்கும் எல்லா மணியும் எல்லாம் ஊழல் மணி தான். எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? எல்லாத்து பேர்லையும் ஊழல் இருக்குது. லேண்ட் கிராப்பிங் கேஸ்லேருந்து, முனிசிபல் கார்பரேஷன்ஸில் ஊழல் பண்ணதுலேருந்து எல்லாத்துமேலேயே சார்ஜ் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது, சில வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போ அது எப்படி, எனக்கு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் புரியவே மாட்டேங்குது. திமுக ஒரு விடயத்தை செய்தால் அது குற்றமாக மட்டுமே பார்க்கப்படுது, அதே விஷயத்தை வேறொரு கட்சி செஞ்சால் அது பார்க்கப்படலை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போன ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அந்த கட்சியில் எவ்வளோ பேருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாரும் பாஜகவுக்கு அடிமையாக 10 வருஷம் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே எந்த விமர்சனமே கிடையாது. கட்சியை துரோகத்தின் மீது துரோகம் 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 செஞ்சு செஞ்சு அந்த கட்சியை உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே எந்த விமர்சனமே இல்லை. அவங்க வந்து தாவேக்கா கூட போய் சிக்கி நின்று ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுதுன்றாங்க. ஆனால் திமுக தமிழ்நாட்டில் விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. 100% ரூட் மாஃபியா வேலை பார்த்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் மிக முக்கியமான ஒரு ஆய்வை பண்ணி அவங்க எப்படியெல்லாம் இன்ஸ்டாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத, குழந்தைகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தோடு டெல்லியில் நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ரைட்ஸுக்கு அமைச்சிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் படித்து பார்த்தேன், ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குழந்தைகளை வைத்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. அதனால் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் ஒரு வெற்றி வரத்தான் செய்யும். சோஷியல் மீடியாக்குள்ளே, இன்ஸ்டாக்குள்ளே நம்ம யாருமே இல்லை பெருசாக. நான் இப்போ தான் இன்ஸ்டாக்குள்ளே 2 மாதமாக இருக்கிறேன். நான் உட்பட போல நான் ஒரு 2 மாதமாக இன்டர்நேஷனல் நியூஸஸ் வாட்ச் பண்ணும்போது இன்ஸ்டாக்குள்ளே போகும்போது வேற ஒரு உலகம் இருக்குது இன்ஸ்டாக்குள்ளே. ஸோ அப்போ நீங்கள் என்ன தெரியுது அப்படின்னா, இன்ஸ்டாவை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் கேம்பெயினை நடத்தி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது இது மாதிரியான மாஸ் கேம்பெயின் வச்சு ஜெயிக்கக்கூடியவங்க மேலே ஒரு மாற்று ஒப்பீனியன் வைக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லைன்னு சாமானியனே நினைக்கிறான். இது வந்து தமிழ்நாட்டு ஆரோக்கியமான அரசியலுக்கு, தமிழ்நாடுன்னு என்ன, வளர்ந்த பொருளாதாரம், ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுவாங்க,
அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபாசிச எதிர்ப்பில் இருப்பாங்க, சனாதனத்தை பற்றி பேசுவாங்க, அவங்க இந்தியாவில் ஜனநாயகத்துக்கான ஒரு மைல்கல்லாக செயல்படுவாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக எதிர்க்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் எப்பவுமே வரும், ஒரு டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாடு தான் முதல் நிற்கும். இடஒதுக்கீட்டின் மீதான பார்வை பலமா இருக்குது. அதாவது பெரியார் இந்தியா முழுக்க போகணும் அப்படிங்கிற டயலாக காங்கிரஸ் கூட்டணி ஒரு காலத்தில் முன் வச்சது, ராகுலே பேசினார். ஸோ அப்போ இவ்வளவு இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் பெஞ்ச் மார்க்காக செயல்படக்கூடிய தமிழ்நாட்டை திடீர்னு ஒரு நடிகர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார் இல்லையா, யுக்ரைனில் ஒரு காமெடியன் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச மாதிரி. அப்போ அந்த ஷாக் வந்து சமூகத்தின் மீது பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். நான் கூட நினச்சேன், ஏன் அதிமுகவும் திமுக ஒன்றும் தரக்கூடாது, விஜய் மாதிரியான ஒரு ஃபேக்டர் தேவையில்லை, டீலிமிட்டேஷன் இப்போ வரப்போகுது, ஒரு நாடு ஒரு தேர்தல் வரப்போகுது, இந்த கிரைசிஸில் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, எப்படியாவது திமுக நிற்கணும், திமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இங்கே ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விருப்பமாக ஒரு பொலிட்டிக்கல் கன்சர்ன் உள்ள எனக்கு இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு அந்த கன்சர்ன் இருந்திருக்கும். எப்படி இருந்தால் போயிருந்திருக்கும், தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் இந்த நேரத்தில் திமுகவினுடைய சக்தி வாய்ந்த அரசியல் இங்கே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டாலின் அதை ஒத்துக்கல, பார்ட்டியாக மக்கள்கிட்ட அவநம்பிக்கை ஏற்பட்டுரும் இது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்திருக்கிறார். அந்த உறுதியினுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக ஒன்றா சேராமல் இன்றைக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்காங்க. யார் அதிமுக இப்போ வரைக்கும் என்டிஏ அஃபிஷியலாக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு குரூப் மட்டும் வெளியே வந்து நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியாது. திருமாவளவன் நேத்தை கொடுத்த பேட்டியில் ஒரு அழுத்தம் வந்துச்சு, அழுத்தம் அப்படின்னு சொல்கிறத விட உரையாடல் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறார். நான் அழுத்தம் கூட நான் வார்த்தையை தவறாக கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு உரையாடல் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அந்த உரையாடல் உண்மையிலேயே இருந்துச்சு, இல்லாமல்லாம் இருக்காது, அப்படி இருக்கத்தான் செய்யும். அது அருவருக்கத்தக்கதும் இல்லை, அதுவும் தப்பானது கிடையாது. அப்படியே உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம் கிடையாது, அவ்வளோ ஒரு மோசமான செயல் கிடையாது. ரொம்ப மோசமா எழுதுனாங்க. ரொம்ப நமக்கு தெரிந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களே வந்து இது வந்து ரொம்ப கொச்சான ஒரு வார்த்தை பயன்படுத்தி ஒரு ஒரு விலங்க பண்ணியை எடுத்துக்காட்டு காட்டி எழுதுனவங்களா இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் போய் தாவேக்காவுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது கேவலமான விஷயம் இல்லை. இந்திய உலக அளவில் மிகப்பெரிய பொது உடைமை சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் சோசியல் மீடியாவில் மேனிப்புலேட் பண்ணி வந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? மக்களை மேனிப்புலேட் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட்களை அடித்து நிற்கணும். இல்லை இந்த கட்சி தப்பான கட்சி, இதனால் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, ஓகே ரைட், கொடுத்துட்டீங்க, அது உங்கள் நிலைப்பாடு. இது ஏன் விமர்சிக்கப்படலை? இப்போ அண்ணன் விசிகா வந்து போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அவரோட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 2 சீட்டுனால தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் போய் பிரசிடென்ஷியல் ரூல் வந்துடக்கூடாது, ஜனாதிபதியோ கவர்னரோ ரூல் பண்ணக்கூடாது. நியாயமான விஷயம் தானே, அது ஒரு கன்சர்ன் தானே. அப்போ இந்த கன்சர்ன் ஏன் எப்பவுமே திமுகவுக்கு மட்டும் இருக்க மாட்டேங்குது? திமுக எப்போ பாரு ஊழல் சக்தி அப்படிம்பாங்க. இதுவரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தவங்க யாராவது மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்களா? ஒரே ஒரு ஒரு வழக்கு, ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு வழக்கை நீங்கள் காமிங்க, எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து திரும்ப ஊரில் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த அப்பா வாங்கி கொடுக்குறதான் துணி, அவர் வாங்கி கொடுக்குறதான் தின்பண்டம், அதை சாப்பிட்டுட்டு அமைதியாக ஒரு பையன் இருப்பான். அப்படிப்பட்ட அப்பா மீது ஏதாவது விமர்சனம் இருக்கா அப்படின்னா அவனுக்கு விமர்சனம் இருக்காது, அவர் வாங்கி கொடுப்பாரு போட்டு பாருங்க. ஆனால் ஒரு அப்பா உட்காந்து கேட்பாரு, தங்கம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு அது வாங்கிட்டு வா, எனக்கு சிவப்பு கலரில் வேணாம் கருப்பு கலரில் வேண்டாம், நான் உன்னை அதை தானே வாங்கிட்டு சொன்னேன், எதுக்கு நீ இதை வாங்கிட்டு வந்தேன்? இப்போ என்னன்னா, ஜனநாயகவாதிகளின் மீது எப்போதுமே இது போன்ற விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட நான் பேச தயாராக இருக்கேன், நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு நினைக்க, நம்மலாம் ஒன்று, நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நீ அதை செய்யலை, நீ இதை செய்யலை, நீ அதை பண்ணல அப்படின்னு விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்தியாவில் 100 உடஞ்சிருக்குன்னா ஜனநாயக கட்சிக்குள்ள ஜனநாயக உரையாடல் இருக்கும். ஆர்எஸ்எஸ் உடையவே இல்லை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மடம், அங்கே வந்து கேள்விக்கே இடம் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்படியே நான் பொருத்தி பார்க்குறேன். அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும். அதிமுக ஒரு மடம், அந்த அம்மா தான் சாமியார், அந்த அம்மா ஒரு பீடாதிபதி. அந்த அம்மாட்ட எந்த கட்சிக்காரன் போனாலும் வணக்க வச்சுட்டு அந்த அம்மா என்ன தூக்கி போடுதோ அதை வாங்கிட்டு கும்பிட்டுட்டு வந்துருவாங்க. ஆமா, அந்த அம்மா மேல விமர்சனமே கிடையாது. அந்த அம்மா கரப்ட் ஆகி ஜெயிலுக்கு போனா கூட பாவம்பா அப்படிதான் சொல்ல. ஆனா திமுக உரையாடலாம், நீங்க வந்து இப்படி பண்றீங்க, நீங்க அப்படி பண்றீங்கன்னு. அப்ப திமுகவின் மீது தொடர்ச்சியாக விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னன்னா இயல்பா நடக்கும். ஜனநாயக சக்திகளின் மீது மோசமான அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப நீங்களும் நானும் நண்பர் அப்படின்னா எங்கிட்ட உரிமையா, டே மச்சான் நீ இதெல்லாம் பண்ணு தப்புறான்னு அந்த உரிமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கூட சண்டை போட முடியும். உரிமை இல்லைன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட எதுக்குப்பா சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டான், அவன் வேற நம்ம வேற அப்படிங்கிற மனநிலை இருக்கும்போது எந்த விதமான விமர்சனமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் போல் அமைதியாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு முடிவு எடுக்கிறத அண்ணன் திருமாவை கூப்பிட்டு ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேசணும்? அவர் 2வது முறை தானே சொல்கிறார், அவர் சிஎம் கேண்டிடேட்டாக உட்கார வைக்க முயற்சிகள் நடந்துச்சுன்னா. முதல்ல அவர் சிஎம் இல்லைல்ல, எடப்பாடி தானே சிஎம்மாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஏன் அண்ணன் திருமாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு? ஏன்
அண்ணன் திருமா கடைசியாக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வர்றாரு, பயந்து போய் பார்த்து வர்றாரு, அதெல்லாம் கிடையாது. இது அரசியல் நாகரிகம், அரசியல் உரையாடல். திமுகவோடு எப்போ எதை வேண்டுமானாலும் உரையாடலாம், எப்போ வேணாலும் கோச்சிக்கலாம், எப்போ வேணாலும் தூக்கி அடிச்சுட்டு வெளியே வரலாம். நாளைக்கே காங்கிரஸ் வந்து சேர்ந்துக்கும். ஏன்னா திமுக மட்டும்தான் சாத்தியம். இதே அதிமுக சண்டை போட்டா அந்த அம்மா இருந்துச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கூட சேர்த்துக்காது. நாளைக்கே கூட அரசியலில் சிக்கல் ஏற்பட்டுருச்சு, பாஜக எதிர்ப்பு இந்த நேரத்தில் உறுதியாக இருந்தால் ஜெயிச்சிட முடியும்னா திமுக ரெடியாக வாங்கன்னு ராகுல் கூட உட்காந்து பேசும். யார் ஒருவர், எந்த கட்சி, ஒரு ஸ்தாபனம் ஜனநாயகமாக உரையாடலுக்கு தயாராக இருக்குதோ அவர்கள் மீது கல் எறியப்பட்டு கொண்டே இருக்கும். ஜனநாயகத்துக்கு வெளியே இருந்து இறுக்கமான ஒரு நபராக இருந்தால் அவங்கள்ட்ட எந்த விமர்சனமே இல்லாமல் இருக்கும். இது வந்து நான் திமுகவுக்கும் பொருந்துறேன், இதை நான் விசிகாவுக்கும் பொருந்துறேன். அண்ணன் திருமா எப்போதும் உரையாடலுக்கு தயாராக இருக்கக்கூடியவர். நீங்கள் போய் கேட்கலாம், அவர்கிட்ட எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதை வேணாலும் போய் கேட்பாங்க. அந்த எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்குற இடத்துல அண்ணன் திருமா இருக்கிறதுனால தான் திருமா மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, திமுக மேலே விமர்சனம் வச்சுட்டு இருப்பாங்க. இது நீங்கள் ஆர்எஸ்எஸ் மேலே, பாஜக மேலே வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சந்திக்கவே மாட்டாங்க, பத்திரிகையாளர் கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட உரையாடல் இருக்காது. ஸோ அதனால் இது இப்படி தான் நடக்கும். திமுகவின் மீது காலங்காலமாக ஒரு 40-50 ஆண்டுகளாக ஒரு மிக மோசமான ஒரு தீண்டாமை இருக்குது. அவங்க மீது ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மீது விமர்சனம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த இன்டர்வியூ முடிக்கணும்னு பார்க்குறேன். திரு புதுசாக கல்வி அமைச்சராக வந்திருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர் ஒரு தலித் லீடர் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவர் இது வரைக்கும் தலித்துகளுக்காக ஒரு போராட்டம் கூட நடத்தாதவர். இது வரைக்கும் எந்த போராட்டத்திலும் அவர் கலந்துக்கல. தலித்துக்கள் வாழ்க்கையில் அவருடைய பங்களிப்பு 0.001% தான். ஆனால் இன்றைக்கி தலித் சமூகமே அவர் வந்து தலித் லீடர் அப்படின்னு கொண்டாடுது. ஏன்னா அதில் என்ன போடுறாங்க, தமிழ்நாட்டின் முதல் தலித் தலைவருக்கு ஒரு மிக முக்கியமான துறை கொடுத்துருக்கு அப்படின்னு போடுறாங்க. போன ஆட்சியில் அண்ணன் கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். என்னோட ஒரே ஒரு கேள்வி, கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராகும் போது நீங்கள் யாருமே கொண்டாடவில்லை, ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகும் போது நீங்கள் எல்லாரும் கொண்டாடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு திமுகவின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது. அதை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்கள், நீங்களே மீள் பரிசீலனை பண்ணிக்கங்க. நாம ஏன் திமுக மேலே இவ்வளவு வெறுப்பா இருக்கிறோம், என்ன காரணம்? திமுக எதை செஞ்சாலும் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. போன தடவை 3 அமைச்சர்கள், ஒரு டெல்லி பிரதிநிதி, இது இல்லாமல் இன்னொரு போஸ்ட் இருந்துச்சு, கொறடான்னு நினைக்கிறேன். 5 பேர் தலித் சமூகத்திலிருந்து திமுக காரங்க வந்திருக்கிறாங்க. திமுகக்குள்ள அவ்வளவு தலித்துகள் இருக்காங்க, அவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அப்போ இன்னைக்கு என்ன பேச்சா மாறி இருக்கணும்? புது அமைச்சரவையில் 2 கவுண்டருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, 2 முக்குளத்தோருக்கு கொடுத்துருக்கீங்க. அவன் ஏன் ஒரு தலித்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க? 2 தலித்துக்கு கொடுத்துருக்கணும். போன அமைச்சரவையை விட இந்த தடவை நீங்கள் உங்களுக்கு தலித் ஓட்டு அதிகமாக வந்திருக்கு, நியாயம், ஓகே ரைட்டு. போன தடவை 3 மினிஸ்டர் கொடுத்தாங்க, ஒரு கொறடா, ஒரு டெல்லி பிரதிநிதி, 5 முக்கியமான போஸ்ட். இந்த தடவை 8 உள்ள 10 முக்கியமான போஸ்ட் தாவே காத்தரணும் தலித்துக்களுக்கு. இதுதான் டிமாண்டாக இருந்திருக்கணும். இந்த டிமாண்டை விட்டுட்டு திமுக எங்களை காலங்காலமாக அடிமையாக வைத்திருந்தது. நான் வெளிப்படையாக கேட்டேன், எங்க கோவிச்செழியனுக்கு கொடுத்தாங்களே, கோவிச்செழியனை செயல்படவே விடவில்லை. எப்படி செயல்பட விடலை சொல்லுங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. திமுக இருந்து ஒரு தலித் மினிஸ்டர் ஆனால் அவங்களை செயல்பட விட மாட்டாங்க. இது பொது புத்தியில் கட்டப்படக்கூடிய நரேஷன். இந்த நரேஷன் உடையல அப்படின்னா தமிழ் சமூகத்துக்கு தான் ஆபத்து. தலித் நான் தலித் போலரைசேஷன் ரொம்ப வேகமாக சோசியல் மீடியாவில், அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்கா வந்ததுக்கு பிறகு தலித் நான் தலித் அப்படிங்கக்கூடிய போலரைசேஷன், பிசி எம்பிசியை தனியாகவும் தலித்துக்களை தனியாகவும் தாவேக்கா தலித்துக்கள் மைனாரிட்டிக்களை ஒரு பேக்கேஜாக மாற்றிக்கிட்டு ஓபிசி எம்பிசிஸை, அதாவது அந்த பிசி கம்யூனிட்டி தனியாக ஒதுக்கி ஒரு போலரைசேஷனை வேகமாக கிரவுண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. விசிகாவினுடைய ஐடி, போலி ஐடிக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. தலித்துக்கள் பேரில் புதுசாக போலி ஐடிக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு சோஷியல் மீடியாக்களில். இந்த போலி ஐடிக்களில் திமுகவை திட்டுவது டெய்லி ஒரு வேலையாக இந்த ரூட் மாஃபியா மாதிரியான தாவேக்காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இயல்பா அம்பேத்கர் போட்டோ போட்டு இல்ல அண்ணன் திருமா படம் போட்டு கொச்சையா திமுகவை திட்டி எழுதும் போது அப்ப திமுக என்ன நினைப்பான், திருப்பி திட்டுவான். அப்ப இந்த கேப் சோசியல் மீடியால இருந்து கிரவுண்ட் வரைக்கும் விரிவாக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது திட்டமிட்டு ஆதபர்ஜுனாவினுடைய அஜெண்டா. அது ரொம்ப அவர் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வேதனையான விஷயம். தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. திராவிட இயக்கம் கட்டி காப்பாற்றியதை, திராவிட இயக்கம் கனவு கண்ட அந்த இன்க்ளூசிவான ஒரு சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, 1921 நீதி கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நீதி கட்சி முதலாக தலித்துக்களுக்கு அவ்வளவு, ஆதி திராவிடங்கிற பேர் மாற்றமே நீதி கட்சி தான் செய்து அவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க. பொது குளத்தில் நீரெடுக்க தடைப்பட்டால் ஃபைன் 100 ரூபா கட்டணம் போட்டாங்க, கைது பண்ணுறது, அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டுச்சு. இது எல்லாமே நீதி கட்சி காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்டுச்சு. அவ்வளோ முக்கியமான விஷயம். அன்னைக்கு MC ராஜா நீதி கட்சியோடு நின்று, அண்ணன் வீரையன் நீதி கட்சியோடு நின்று அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க. தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களாம் நீதி கட்சியில் இருந்தவங்க, அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஓர்மை, தமிழ் ஓர்மை இருக்குது பார்த்தீங்களா, இதை சிதைக்கிற வேலையை
விஜய் ஆதவர்ஜனா தன்னுடைய அற்ப அரசியலுக்காக செய்யறாங்க. திட்டமிட்டு தெரிஞ்சு என்ன விளைவு ஏற்படும் தெரிஞ்ச அவங்களுடைய தேர்தல் நலன். சரி, அது தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த தமிழ்நாட்டில் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கு. அது அண்ணன் திருமாவுக்கு மட்டும்தான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.